மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தோம்னா அன்வெயிட்டட் இண்டெக்ஸ் நம்பர் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதில் ரெண்டு மாடல், அன்வெயிட்டட் அக்ரிகேட்டிவ், அதே மாதிரி ஆவரேஜ் ப்ரைஸ் ரிலேட்டிவ். இப்போ பார்க்க போகிறது வெயிட்டட் இண்டெக்ஸ் நம்பர். இதுலேயும் அதே மாதிரி தான் 2 மெத்தட் இருக்குது. வெயிட்டட் அக்ரிகேட்டிவ், இன்னொன்று வெயிட்டடில் ஆவரேஜ் ஆஃப் ப்ரைஸ் ரிலேட்டிவ். இந்த ஆவரேஜ் ஆஃப் ப்ரைஸ் ரிலேட்டிவ் அப்படின்னு வந்தாக்கா அரித்மெட்டிக் மீன், ஜாமெட்ரிக் மீன் வரும். ஸோ அன்வெயிட்டடில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இதுலேயும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வெயிட்டட் அக்ரிகேட்டிவ் அப்படின்றதுக்கான ஃபார்முலாஸ் பார்க்கலாம். அதில் என்னென்ன மாடல் இருக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு லேஸ்பியஸ் இண்டெக்ஸ். ஸோ அது P01. இங்கே லேஸ்பியஸ் அப்படின்றதுனால அங்கே L அப்படின்னு போடுறோம். ஈக்குவல் டு சமேஷன் P1 Q0 டிவைடட் பை சமேஷன் P0 Q0 இன்ட்டு 100. நெக்ஸ்ட்டு பேசியஸ் இண்டெக்ஸ். ஸோ P01, ஸோ பவர் P. பேசியஸ் அப்படின்றதுனால இங்கே P அப்படின்றது நம்ம போடுறோம். ஈக்குவல் டு சமேஷன் P1 Q1 டிவைடட் பை சமேஷன் P0 Q1 இன்ட்டு 100. நெக்ஸ்ட் மாடல் டார்பிஸ் அண்டு பவுலிஸ் இண்டெக்ஸ். ஸோ P01 டார்பிஸ்க்கு ஃபஸ்ட்டு Dன்ற லெட்ரு, பவுலிஸ் அப்படின்றதுக்கு B அப்படின்ற லெட்ரு. ஸோ அதனால் DB அப்படின்னு போகிறாங்க. ஸோ அதனோட ஃபார்முலா பார்த்தோம் அப்படின்னா இந்த லேஸ்பேஸையும் பேசேஸும் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு ஆவரேஜ் போட்டோம் அப்படின்னா ஸோ இந்த ஃபார்முலா அதான் இங்கே மேலே இருக்கிறது. லேஸ்பேஸ்தும் பேசேஸ்தும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ இதை 1 மார்க் கொஸ்டினில் கூட கேட்கலாம். மீன் ஆஃப் த லேஸ்பியஸ் அண்டு பேசேஸ் இண்டெக்ஸ் நம்பர் இஸ் கால்ட் ஏ டார்பிஸ் அண்டு பவுலிஸ் இண்டெக்ஸ் நம்பர். ஸோ அதுதான் ஆன்சர். ஸோ இப்போ இதை வேல்யூ இங்கே இருக்கிறத நம்ம அப்படியே எடுத்து சப்ஜெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ சப்ஜெக்ட் பண்ணோம்னா இந்த ஆன்சர் வருது. ஸோ ஃபார்முலா இப்படியாவது யூஸ் பண்ணலாம், நம்ம இப்படியாவது யூஸ் பண்ணலாம். ஸோ இது ஒரு மாடல். நெக்ஸ்ட்டு இது 1 மார்க் இங்கே கேட்டது தான். ஆவரேஜ் ஆஃப் லேஸ்பியஸ் அண்டு பேசியஸ் இண்டெக்ஸ் இஸ் கால்ட் ஏ டார்பிஸ் அண்டு பவுலிஸ் இண்டெக்ஸ். ஸோ இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டினாக கேட்கலாம். நெக்ஸ்ட் ஃபிஷர்ஸ் இண்டெக்ஸ். ஸோ P01 ஃபிஷர்ஸ் அப்படின்றதுனால F அப்படின்றத போடுறோம். ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப். ஸோ இது லேஸ்பியஸ், இது பேசியஸ். ஸோ அதுக்கு ஸ்கொயர் ரூட்டு போடுறோம். ஸோ இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா ஜாமெட்ரிக் மீன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த P01 ஆல்ரெடி இங்கே லேஸ்பியஸ் இருக்குது, அதை எடுத்து சப்ஜெக்ட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் பேசியஸ் இருக்குது. ஸோ அதுவும் எடுத்து சப்ஜெக்ட் பண்ணிடுறேன். 100 வெளியில் வந்துடுது, ஏன்னா இதில் ஒரு 100, இதில் ஒரு 100, ஸ்கொயர் ரூட் போட்டால் 100 வரும். அதனால தான் அது ஸ்கொயர் ரூட்டுக்கு வெளியில் இருக்குது. ஸோ இதுதான் மொத்தம் பார்த்தோம்னா 5. மொத்தம் இந்த 4 ஃபார்முலாஸ் இருக்குது. அதுக்கடுத்தும் இருக்குது ஜாமெட்ரிக் மீன் ஆஃப் லேஸ்பியஸ் அண்டு பேசியஸ் இண்டெக்ஸ் இஸ் கால்ட் ஏ ஃபிஷர்ஸ். அதே நம்ம ஆவரேஜ் போட்டோம் அப்படின்னா அப்போ கிடைக்கிறது டார்பிஸ் அண்டு பவுலிஸ். அதே நம்ம ஜாமெட்ரிக் மீன், ஸோ ஜாமெட்ரிக் மீன் போட்டோம் அப்படின்னா ஃபிஷர்ஸ் இண்டெக்ஸ் கிடைக்குது. ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லேஸ்பியஸ்க்கும் பேசியஸ்க்கும் ஜாமெட்ரிக் மீன் போட்டோம்னா ஃபிஷர்ஸ் இண்டெக்ஸ் கிடைக்குது. அதே இங்கே ஆவரேஜ், அதாவது அரித்மெட்டிக் மீன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த ஆவரேஜ் போட்டோம் அப்படின்னா அப்போ கிடைக்கிறது டார்பிஸ் அண்டு பவுலிஸ். இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட் மார்ஷல் எட்ஜ்வொர்த் மெத்தட். ஸோ P01 மார்ஷல் எட்ஜ்வொர்த் அப்படின்றதுனால ME அப்படின்றத போடுறோம். ஸோ அதுக்கான இது ஒரு ஃபார்முலா. ஸோ இப்படி ரைட் பண்ணாலும் சரி தான், இல்லை இப்படி ரைட் பண்ணாலும் சரி தான். ஸோ இதை உள்ளே எடுத்துன்னு போயிட்டு ரைட் பண்ணால் இந்த மாதிரி வந்துடுது. ஸோ இது ஒரு ஃபார்முலா. நெக்ஸ்ட் கேலிஸ் மெத்தட். ஸோ P01 பவர் K போட்டாக்கா கேலிஸ் மெத்தட். ஸோ அதுக்கான ஃபார்முலா இது சமேஷன் P1Q டிவைடட் பை சமேஷன் P0Q இன்ட்டு 100. ஸோ இதில் Q அப்படின்றது எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. Q0 ப்ளஸ் Q1 டிவைடட் பை 2. ஸோ மொத்தம் பார்த்தோம்னா 1 2 3 4 5 6. இப்போ வெயிட்டட் அக்ரிகேட்டிவில் பார்த்தோம்னா இந்த 6 மெத்தட் இருக்குது. இந்த 6 ஃபார்முலா இம்பார்ட்டன்ட், அது படித்து தான் ஆகணும். ஸோ அது தெரிஞ்சாக்கா சம் ஈஸியானது. எந்தெந்த கொஸ்டின் கேட்குறாங்களோ கொஸ்டினில் நம்ம அது உள்ள சால்வ் பண்ண வேண்டியது தான். ஸோ இது ஃபார்முலா கண்டிப்பாக தெரிஞ்சால் தான் சம் பார்க்க முடியும். ஸோ இந்த ஃபார்முலாவை நல்லா மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க.
ஸோ அதுக்கு முன்னாடி ஒன்று கவனிங்க. இப்போ இந்த கொஸ்டினில் பார்த்தோம்னா நம்மளுக்கு P0 Q0 P1 Q1 ஸோ இதெல்லாம் வந்து வரும். ஸோ அதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தோம்னா நம்மளுக்கு P0 P1 அந்த மாதிரி தான் இருக்கும். Q அப்படின்றதெல்லாம் இருக்காது. ஸோ இப்போ வந்து Q அப்படின்றது வருது. ஸோ அப்படி வரும்போது நம்ம வந்து P0 வந்து எதுலேருந்து செலக்ட் பண்ணோன்னு பார்க்கணும். அது வந்து எது பேஸ் இயர். பேஸ் இயர்னால் அங்கே இருக்கிற இயரில் வந்து எது வந்து லோயஸ்ட் இயராக இருக்குதோ அது. அதுலேயே அவங்க கொடுத்துருப்பாங்க ப்ரைஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, இன்னொன்று வந்து குவான்டிட்டி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த பேஸ் இயரில் இருந்து நம்ம ப்ரைஸை செலக்ட் பண்ணுறது P0, குவான்டிட்டியை செலக்ட் பண்ணுறது Q0. நெக்ஸ்ட் வந்து இன்னொன்று வந்து P1 Q1 இதை வந்து நம்ம எதுலேருந்து செலக்ட் பண்ணால் கரண்ட் இயர் அப்படின்றதுலேருந்து செலக்ட் பண்ணணும். ஸோ கரண்ட் இயர்லேருந்து நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு வந்து கொஸ்டினில் வந்து குவான்டிட்டி கொடுத்துருந்தா தான் நம்ம வந்து அந்த குவான்டிட்டியை தான் Q0 Q1 எடுக்க முடியும். சப்போஸ் அவங்க வேறு மாதிரி டோட்டல் வேல்யூன்னு கொடுத்துருந்தாக்கா டைரெக்டாக நம்ம Qன்னு எடுக்கக்கூடாது. ஸோ அது சம் வரும்போது நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போது P0 Q0 P1 Q1 எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தீங்களா? இது வந்து எந்த இயரில் இருக்கும்? பேஸ் இயர்லேருந்து எடுக்கக்கூடியது. இது வந்து கரண்ட் இயர்லேருந்து எடுக்கக்கூடியது. ஸோ சம் போகலாம். ஸோ இப்போ வந்து எக்ஸாம்பிள் 6.6 அப்படின்றது பார்க்கலாம். கன்ஸ்ட்ரக்ட் வெயிட்டட். ஸோ கொஸ்டினில் நல்லா பார்த்துக்கோங்க என்ன இருக்குதுன்னு பாருங்கள். வெயிட்டட் அப்படின்னு இருக்குது. அதே இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து அன்வெயிட்டடு. ஸோ இப்போ வெயிட்டட் அக்ரிகேட்டிவ் இண்டெக்ஸ் நம்பர் ஆஃப் ப்ரைஸ் ஃப்ரம் த ஃபாலோயிங் டேட்டா. ஸோ என்னென்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னு பாருங்கள். லாஸ்பியஸ் மெத்தட், பேசியஸ் மெத்தட், டார்பிஸ் அண்ட் பவுலிஸ் மெத்தட், ஃபிஷஸ் ஐடியல் மெத்தட், அதுக்கடுத்து மார்ஷல் எட்ஜ்வொர்த் மெத்தட். மொத்தம் வந்து இந்த 5 மெத்தடை மட்டும் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம அதுக்கு வந்து அந்த ஃபார்முலா தெரிஞ்சால் போதுமானது. ஸோ ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்து கொஸ்டினில் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய டேட்டாஸ். ஸோ இதிலிருந்து நம்ம இப்போ சொல்யூஷன். ஸோ சொல்யூஷனுக்கான டேபிள். ஸோ இப்போ இது 2 இயரில் வந்து எது வந்து கரண்ட் இயர் பேஸ் இயர் அப்படின்னு பாருங்கள். ஸோ இது வந்து கரண்ட் இயர், ஏன்னா இதுதான் வந்து ஹையஸ்ட்டாக இருக்குது, அதனால் அது வந்து கரண்ட் இயர். இது வந்து கம்மியாக இருக்குது, ஸோ அது வந்து பேஸ் இயர். ஸோ நம்ம கரண்ட் இயர் அப்படின்றதுலேருந்து ப்ரைஸ் இருக்கும், குவான்டிட்டி இருக்கும். அப்போ கரண்ட் இயர் அப்படின்னா நம்ம என்னென்னு சூஸ் பண்ணுவோம்? ஆல்ரெடி P1 அப்படின்னு சூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் இதில் இருக்கக்கூடிய ப்ரைஸை P1 அப்படின்னா அப்போ இந்த குவான்டிட்டியை வந்து Q1 அப்படின்னு சூஸ் பண்ணுவோம். அதே பேஸ் இயர், பேஸ் இயர்லேருந்து எடுக்கக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்தோம்னா P0. ஸோ அப்போ இது வந்து P0, அதில் இருக்கிற குவான்டிட்டி வந்து Q0 அப்படின்னு எடுப்போம். ஸோ இதனோட சொல்யூஷன் அப்படின்றது பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேஸ் இயர், அதுக்கடுத்து வந்து கரண்ட் இயர். ஸோ இப்போ இந்த பேஸ் இயர்லேருந்து என்னென்ன எடுக்கலாம்னா P0 Q0. ஸோ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூஸை அப்படியே எடுத்து ரைட் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து வந்து கரண்ட் இயர்லேருந்து P1வும் Q1வும் அப்படியே எடுத்து ரைட் பண்ணிட்டேன். இங்கே கொஸ்டினில் என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்து காப்பி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இங்கே சம்மு சால்வ் பண்ணுறதுக்கு மற்ற தேவையானதுக்கு அதுக்கான டேபிள்ஸ் என்னென்னவோ அதை க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இதில் வந்து ஃபஸ்ட் என்ன பண்ணேங்கன்னா நம்ம இந்த மொத்தம் 4 வேணும், 4 காலம்ஸ் வேணும். அதை நீங்கள் எது வேணாலும் மாற்றி மாற்றி கூட போட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு P0 இன்ட்டு Q0. ஸோ இதுக்கு ஒரு டேபிள் காலம் ஆகும். நெக்ஸ்ட் வந்து P1 இன்ட்டு Q1. ஸோ அதுக்கு ஒரு டேபிள் காலம் ஆகும். நெக்ஸ்ட் வந்து இது ரெண்டும் P1 இன்ட்டு Q0, அதுக்கு ஒரு டேபிள் காலம் ஆகும். நெக்ஸ்ட் வந்து P0 இன்ட்டு Q1. ஸோ இதுக்கு ஒரு டேபிள் காலமாகவும் போட்டுக்கிறேன். நம்மளுக்கு இந்த மாதிரி மாடலில் எந்த கொஸ்டின் கேட்டாலுமே எல்லாத்துக்குமே இதே மாதிரி டேபிளை தான் நம்ம ஃபார்ம் பண்ண போகிறோம். இந்த மாடலில் இருக்கிற எல்லா சம்முகளுக்குமே இந்த டேபிள் தான். ஸோ அதனால் ஜென்ரலாக எல்லாருமே இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணிக்குவாங்க. ஸோ இப்போது இது வரலாம் அவங்க கிவனில் கொடுத்தது Q1 வரலாம். நம்ம வந்து இந்த டேபிளில் தான் இப்போது கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ P0 இன்ட்டு Q0. ஸோ அப்படின்னா என்ன மீனிங்னு பாருங்கள். P0 அப்படின்ற டேபிளாகவும் Q0 அப்படின்ற அந்த காலமும் ரெண்டுத்தையும் வந்து மல்டிபிள் பண்ணணும். ஸோ 2 இன்ட்டு 8 எவ்வளோ வரும்? 16. அதுக்கடுத்து 5 இன்ட்டு 10 50, 4 இன்ட்டு 14 56, 2 இன்ட்டு 19 38. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் பண்ணுறோம். அதுக்கு அடுத்த காலம் பார்த்தோம்னா P1 இன்ட்டு Q1. ஸோ P1 இது, Q1 வந்து இது. ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் வந்து என்ன பண்ணுறோன்னா மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணோம்னா 24, இது ரெண்டும் மல்டிபிள் பண்ணோம்னா 30, இது ரெண்டும் மல்டிபிள் பண்ணோம்னா
50, இது ரெண்டு மல்டிபிள் பண்ணோம்னா 26. ஸோ இதே மாதிரி தான் நெக்ஸ்ட் டேபிள் காலம் பார்த்தோன்னா P1 இன்ட்டு Q0. ஸோ அப்போ P1 எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். P1ன்றது இந்த காலம், Q0 அப்படின்றது இந்த காலம். ஸோ இது ரெண்டு காலமும் மல்டிபிள் பண்ணி ஸோ அது எல்லாத்தையும் இங்கே ஃபில் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா லாஸ்ட்டாக இருக்கக்கூடியது P0 Q1. ஸோ P0 அப்படின்றது இந்த காலம், அதுக்கடுத்து வந்து Q1 அப்படின்றது வந்து இந்த காலம். ஸோ இது ரெண்டு காலமும் மல்டிபிள் பண்ணி இங்கே போடக்கூடியது தான் அந்த வேல்யூ. ஸோ 2 × 6 வந்து 12. நெக்ஸ்ட் 5 5s are 25, 4 5s are நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா 4 × 10 வந்து 40. அதுக்கடுத்து பார்த்தோம்னா 2 × 13 வந்து 26. ஸோ எல்லா சம்முக்குமே இந்த டேபிள் காலமாக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபார்ம் பண்ண போகிறோம். மற்ற கொஸ்டின் எல்லாம் என்ன பண்ணோம்னா நம்பர் மட்டும் மாறி இருக்கும், அவங்க எது சொல்கிறாங்களோ அதை கண்டுபிடிச்சா போதுமானது. ஸோ அதுக்கடுத்து ஸோ இதெல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்ட பிறகு இதனோட டோட்டல் இங்கே ரைட் பண்ணிடுறேன். ஸோ இதனோட டோட்டல் இங்கே ரைட் பண்ணிடுறேன், இதனோட டோட்டல் இங்கே ரைட் பண்ணிடுறேன், இதனோட டோட்டல் இங்கே. ஸோ அதுதான் வந்து நான் கீழே எடுத்து ரைட் பண்ணிட்டுக்கிறேன். ஸோ என்னோடய டோட்டல் வந்து 160, இதனோட டோட்டல் 130, இதனோட டோட்டல் வந்து 200, இதனோட டோட்டல் வந்து 103. அதுக்கடுத்து வந்து நம்ம சம்மு சால்வ் பண்ண போகிறோம். லேஸ்பியஸ் இண்டெக்ஸ். ஸோ அந்த ஃபார்முலாவை ரைட் பண்ணியாச்சு. ஸோ P01 L. ஸோ அந்த ஃபார்முலா சமேஷன் P1 Q0 டிவைடட் பை சமேஷன் P0 Q0 இன்ட்டு 100. ஸோ அந்த வேல்யூஸை வந்து எத்தனை வந்து அப்படியே சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னு பாருங்கள். இங்கே P1 Q0ஓட டோட்டல் பார்த்தோம்னா 200. ஸோ அந்த பதில் நான் 200 ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா P0 Q0ஓட வேல்யூ பார்த்தோம்னா 116 இருக்குது. ஸோ 160 போட்டாச்சு இன்ட்டு 100. ஸோ இந்த மேலே இருக்கக்கூடிய வேல்யூவை இந்த ஃபார்முலாவில் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுறேன். அதுக்கடுத்து இதை வந்து கால்குலேட்டரில் சால்வ் பண்ணுறேன். 200 டிவைடட் பை 160 இன்ட்டு 100. ஸோ இதை சால்வ் பண்ணாக்கா ஆன்சர் வந்து என்ன வருதுன்னு பாருங்கள், 125. ஸோ அவ்வளோதான், இது முடிஞ்சிச்சு ஃபஸ்ட் ஒன். ஸோ இப்போ அதில் பார்த்தோம்னா நெக்ஸ்ட்டு பேசியஸ் இண்டெக்ஸ். ஸோ பேசியஸ் இண்டெக்ஸ் அப்படின்றதுக்கான ஃபார்முலாவை நான் ரைட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து அங்கே மேலே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, சமேஷன் P1 Q1 அப்படின்றதோட வேல்யூ எடுத்து அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுறேன். எவ்வளோனா 130 டிவைடட் பை சமேஷன் P0 Q1 அதனோட வேல்யூ மேலே கண்டுபிடிச்சி வச்சுக்கிறோம், அதை எடுத்து இதில் சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன். 103 இன்ட்டு 100. ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ வருதுன்னா 126.2135922 அப்படின்னு வருது. ஸோ பாயிண்ட்டுக்கு அடுத்து 2 டிஜிட்டில் நான் க்ளோஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ 126.21 இங்கே வந்து 5 விட கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் நான் இங்கே இருக்கிற செகண்ட் டிஜிட்டனோ அப்படியே எடுத்து காப்பி பண்ணிட்டேன். ஸோ செகண்ட் ஒன் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து தேர்ட் ஒன் டார்பிஷ் அண்டு பவுலிஷ் இண்டெக்ஸ். ஸோ அதுக்கு வந்து ஃபார்முலா ஃபஸ்ட்டு ரைட் பண்ணியாச்சு. ஸோ அது வந்து என்னென்னா நம்ம P01 L அது ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுக்கிறோம். எவ்வளோன்னு 125. ஸோ அந்த வேல்யூ எடுத்து அப்படியே நான் சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. ப்ளஸ் ஸோ நெக்ஸ்ட் வந்து P01 பவர் P. ஸோ இதனோட வேல்யூ வந்து இங்கே மேலே இருக்குது 126.21. ஸோ அந்த வேல்யூவும் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. டிவைடட் பை 2. ஸோ அதுவும் எடுத்து போட்டாச்சு. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாக்கா 251.21 டிவைடட் பை 2. ஸோ இதை 2ஆல் டிவைட் பண்ணாக்கா 125.605. ஸோ அது முடிஞ்சாச்சு, டார்பிஷ்து முடிஞ்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃபிஷர்ஸ் ஐடியல் இண்டெக்ஸ். ஸோ அதனோட ஃபார்முலாவை ரைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து அந்த மேலே கண்டுபிடிச்சி வச்சுக்கிற வேல்யூ வந்து சப்ஸ்டிட் பண்ணிடுறேன். சமேஷன் P1 Q0 அதனோட வேல்யூ வந்து 200 டிவைடட் பை சமேஷன் P0 Q0 அதனோட வேல்யூ வந்து 160 இன்ட்டு சமேஷன் P1 Q1 அதனோட வேல்யூ 130 நெக்ஸ்ட் டிவைடட் பை சமேஷன் P0 Q1 அதனோட வேல்யூ வந்து 103. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் இன்ட்டு 100. இப்போ இங்கே மேலே இருக்கக்கூடிய இந்த 2 மல்டிபிள் பண்ணுறேன், அதாவது 200 × 130 அதை மல்டிபிள் பண்ணாக்கா இந்த ஆன்சர் வருது. கீழே 160 × 103 அதை மல்டிபிள் பண்ணால் இந்த ஆன்சர் வருது இன்ட்டு 100. நெக்ஸ்ட் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப்
கால்குலேட்டரில் இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணுறேன்னா டிவைட் பண்ணுறேன். ஸோ டிவைட் பண்ணாக்கா இந்த ஆன்சர் வருது இன்ட்டு 100. நெக்ஸ்ட் வந்து இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன். ஸோ ஸ்கொயர் ரூட் எடுத்தாக்கா இந்த வேல்யூ வருது. அதுக்கு அடுத்து தான் 100ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஸோ அதுக்கடுத்து 100ஆல் மல்டிபிள் பண்ணாக்கா இந்த ஆன்சர் வருது. இப்போ நான் இதை வந்து 2 டிஜிட்டில் க்ளோஸ் பண்ண போகிறேன். ஸோ 2 டிஜிட்டில் க்ளோஸ் பண்ணும்போது என்ன வரும்னா செகண்ட் டிஜிட் இங்கே க்ளோஸ் பண்ண போகிறேன். அதுக்கு அடுத்து இருக்கிற டிஜிட் எவ்வளோன்னு பார்க்கணும். ஸோ 5ஓ இல்லை அதுக்கு மேலே இருந்தால் 1 ஆட் பண்ணி எழுதணும். ஸோ அதனால தான் இங்கே வந்து 61 அப்படின்னு போட்டு க்ளோஸ் பண்ணி எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து மார்ஷல் எட்ஜ்வொர்த் மெத்தட். ஸோ அதுக்கான ஃபார்முலாவை ரைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதனோட வேல்யூ வந்து மேலே இருக்குது. ஸோ அதனோட அந்த வேல்யூ எடுத்து சப்ஸ்டிட் பண்ணோம். 200 ப்ளஸ் இதனோட வேல்யூ வந்து 130 டிவைடடு பை இதனோட வேல்யூ வந்து 160 ப்ளஸ் இதனோட வேல்யூ வந்து 103 இன்ட்டு 100. ஸோ இதை மேலே இருக்கிறத ஆட் பண்ணோம்னா இந்த ஆன்சர் வருது, கீழே இருக்கிறத ஆட் பண்ணோம்னா இந்த ஆன்சர் வருது இன்ட்டு 100. நெக்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ணால் இந்த ஆன்சர் வருது இன்ட்டு 100. ஸோ இதை மல்டிபிள் பண்ணாக்கா இந்த ஆன்சர் வருது. அதுக்கடுத்து நான் செகண்ட் டிஜிட்டில் க்ளோஸ் பண்ண போகிறேன். அப்போ தேர்ட் டிஜிட்டை பார்க்கணும். அது வந்து 5ஓ இல்லை அதுக்கு மேலே இருந்து 1 ஆட் பண்ணி எழுதணும். அப்போ 125.48. ஸோ இது சம் வந்து பார்க்கறதுக்கு பெரிய மாதிரி தான், ஆனால் ரொம்ப ரொம்ப ஈஸியானது. ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சால் போதுமானது. ஸோ இந்த ஒரு சம் நீங்கள் தெளிவாக புரிஞ்சிங்கன்னா போதும். இதே பேட்டர்னில் மாடலில் தான் இன்னும் வரக்கூடிய ஒரு 10 சம்முக்கு அப்படியே தான் இருக்கும். ஸோ அவங்க கொஸ்டினில் லேஸ் ஸ்பேஸ் ஸ்பேசியஸ் 2 மட்டும் கண்டுபிடிச்ச சொன்னால் அந்த 2 மட்டும் கண்டுபிடிச்சா போதுமானது. இல்லை டார்பிஷ் அண்டு பவுலிஸ் அப்படின்றத மட்டும் கேட்டால் அது மட்டும் கண்டுபிடிச்சா போதுமானது. எது கேட்குறாங்களோ அதுக்கு மட்டும் சால்வ் பண்ணால் போதுமானது. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து ஃபார்முலா அப்படின்றது என்னன்னு தெரியணும். ஃபார்முலா படித்தா தான் இது சம் போட முடியும். ரொம்ப ரொம்ப ஈஸியானது. ஃபார்முலா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் 6.7. Calculate the price indices from the following data by applying Laspey's method, Bayes' method and Fisher ideal number. So taking 2010 is a base year. ஸோ இதில் பார்த்தோம்னா நம்மளுக்கு 3 தான் கண்டுபிடி சொல்லியிருக்காங்க. லாஸ்பியஸாகவும் பேசியஸாகவும் ஃபிஷர்ஸாகவும். ஸோ அவங்க கொடுத்துருக்கிறத அப்படியே எடுத்து ரைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இது ரெண்டுத்தில் வந்து எது கரண்ட் இயர் பேஸ் இயர்னு பாருங்கள். ஸோ கம்மியாக லோயஸ்ட்டாக இருக்கிறது வந்து பேஸ் இயர். அப்போ பேஸ் இயர்னால் அதுலேருந்து என்ன எடுக்கலாம், ப்ரைஸ்னால் பி. ஸோ பி நாட். ஸோ அதுதான் இங்கே பி நாட் அப்படின்னு இங்கே ரைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து குவான்டிட்டி. ஸோ வந்து கியூ நாட், ஏன்னா இது வந்து பேஸ் இயரில் இருக்கிற குவான்டிட்டி, அதனால் வந்து இதை கியூ நாட். ஸோ அதாவும் இங்கே ரைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இது வந்து கரண்ட் இயர். கரண்ட் இயர்லேருந்து எது எது எடுக்கலாம் நம்ம. ஸோ P1. ஸோ அதுதான் இங்கே ரைட் பண்ணியாச்சு அப்படியே எடுத்து. அதுக்கடுத்து குவான்டிட்டி Q1. ஸோ அதவும் எடுத்து இங்கே ரைட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ சொல்யூஷனில் இந்த 4 பாக்ஸ் ரைட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து மறுபடியும் நம்மளுக்கு என்ன தேவை, மறுபடியும் ஒரு 4 பாக்ஸ் தேவை. எல்லா சம்முக்கும் இந்த 8 பாக்ஸை மட்டும் போட்டால் போதுமானது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பாக்ஸ் போடுவோம், P0 Q0. நெக்ஸ்ட் வந்து P1 Q1. அதுக்கடுத்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, P0 Q0 ஒரு காலம். நெக்ஸ்ட் வந்து P1 Q1 அதுக்கு ஒரு காலம். அதுக்கடுத்து இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து P1 Q0 இதுக்கு ஒரு காலம். அதுக்கடுத்து இந்த ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் P0 Q1. ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அது போட்டாச்சா. இப்போ இதுக்கு முன்னாடி சம் எப்படி போட்டோமோ அதே மாடல் தான், சேம் ப்ரொசீஜர், நம்பர் மட்டும்தான் வேறு, அவ்வளோதான். ஸோ இப்போ P0 Q0 என்ன பண்ணோம், P0 அப்படின்ற காலமாகவும் Q0 அப்படின்ற காலமாகவும் மல்டிபிள் பண்ணி இங்கே ரைட் பண்ணணும். ஸோ 20 × 10 200. ஸோ இதே மாதிரி தான் இந்த ரெண்டு காலமும் மல்டிபிள் பண்ணி இங்கே ரைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதனோட டோட்டல் பார்த்தோம்னா 970. அதுக்கடுத்து வந்து P1 Q1. ஸோ இந்த ரெண்டு காலமும் மல்டிபிள் பண்ணணும். அதாவது P1 அப்படின்ற காலமாகவும் Q1 அப்படின்ற காலமும் மல்டிபிள் பண்ணி அதனோட வேல்யூவை இங்கே ரைட் பண்ணணும். ஸோ 25 × 13 அதை வந்து மல்டிபிள் பண்ணோம்னா 325. ஸோ இதே மாதிரி தான் எல்லா வேல்யூவும் மல்டிபிள் பண்ணி இங்கே ரைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு P0 Q1. ஸோ அது வந்து என்ன வரும்னு பாருங்க, P0 Q1 அப்படின்னா P0 Q1 இங்கே இருக்கா. ஸோ இது ரெண்டு சேர்த்து மல்டிபிள் பண்ணாக்கா இந்த ஆன்சர் வருது. அதுக்கடுத்து P1 Q0.
P1 Q0. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணி இங்கே போட்டோம்னா இந்த ஆன்சர் வருது. ஸோ இதனோட டோட்டல் இங்கே போட்டிருக்கேன், இதனோட டோட்டல் இங்கே, டோட்டலாக மொத்தத்தையும் ஆட் பண்ணாக்கா எவ்வளோ வரும்னு போடுறது. ஸோ இதனோட டோட்டல் வந்து இங்கே. ஸோ இப்போ அவங்க கேட்டு இருக்கிற கொஸ்டினுக்கு போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்க, லேஸ்பியஸ் இண்டெக்ஸ். ஸோ அவங்க லேஸ்பியஸ் கேட்டதுனால நான் அந்த ஃபார்முலாவை ரைட் பண்ணிடுறேன். லேஸ்பியஸ் இண்டெக்ஸ். ஸோ P01 L. ஸோ அந்த ஃபார்முலாவை அப்படியே எடுத்து ரைட் பண்ணியாச்சு. ஹியர் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆன்சர் வந்துருக்கு இல்லைங்களா, அந்த ஆன்சர் எடுத்துங்க ரைட் பண்ணியாச்சு. தேர்ஃபோர் இதில் வந்து லேஸ்பியஸில் சப்ஸ்டிட் பண்ணுறேன். இங்கே வந்து என்ன இருக்குங்க, சமேஷன் P1 Q0 அதனோட வேல்யூ என்னன்னு பாருங்கள். P1 Q0ஓட வேல்யூ 1185, அதை சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. டிவைடட் பை சமேஷன் P0 Q0 அதனோட வேல்யூ பார்த்தோம்னா 970, அதுவும் சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. இன்ட்டு 100. ஸோ இதை டிவைட் பண்ணாக்கா இந்த ஆன்சர் வருது இன்ட்டு 100. ஸோ இதை சால்வ் பண்ணோம்னா, அதை மல்டிபிள் பண்ணோம்னா இந்த ஆன்சர் வருது. அதுக்கடுத்து நான் 2 டிஜிட்டில் க்ளோஸ் பண்ண போகிறேன். அப்போ 2 டிஜிட்டில் க்ளோஸ் பண்ணால் தேர்ட் டிஜிட் என்னான்னு பார்க்கணும். தேர்ட் டிஜிட் பார்த்தோம்னா 5 விட கம்மியாக இருக்குது, அதனால் அங்கே முன்னாடி என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்து ரைட் பண்ணிட்டேன். ஸோ முடிஞ்சிச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா பேஷியஸ் இண்டெக்ஸ். ஸோ அதனோட ஃபார்முலாவை ரைட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து சமேஷன் P1 Q1 அதனோட வேல்யூ எடுத்து சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். என்ன 1125 டிவைடட் பை சமேஷன் P0 Q0. ஸோ அதனோட வேல்யூ எடுத்து சப்ஸ்டிட் பண்ணிட்டு சால்வ் பண்ண போகிறேன். ஸோ அதுதான் இங்கே போட்டு இருக்கக்கூடியது. ஸோ அந்த ஃபார்முலாவில் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணாக்கா இது வருது. அதுக்கடுத்து இதை டிவைட் பண்ணோம்னா இந்த ஆன்சர் வருது. நெக்ஸ்ட் வந்து 100ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ 100ஆல் மல்டிபிள் பண்ணால் இந்த ஆன்சர் வருது. அதுக்கடுத்து 2 டிஜிட்டில் க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ அது வந்து முடிஞ்சிச்சு செகண்ட் ஒன். தேர்ட் ஒன் வந்து ஃபிஷர்ஸ் ஐடியல் இண்டெக்ஸ். ஸோ ஃபிஷர்ஸ் ஐடியல் இண்டெக்ஸ்க்கான ஃபார்முலாவை ரைட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய மொத்த வேல்யூவும் அந்த பிளேஸில் எடுத்து வந்து சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. மேலே இருக்கிறது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணியாச்சு. டிவைடட் பை கீழே இருக்கிறது ரெண்டும் மல்டிபிள் பண்ணியாச்சு. இதை டிவைட் பண்ணால் இந்த ஆன்சர் வருது. இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா இந்த ஆன்சர் வருது. 100 அப்படியே வெளியில் வந்துட்டுருக்கு. ஸோ ஸ்கொயர் ரூட் எடுத்துகிட்டு பிறகு தான் 100 வந்து மல்டிபிள் பண்ணால், அதுக்கு முன்னாடி பண்ணக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணோம்னா இந்த ஆன்சர் வருது. அதுக்கடுத்து நம்ம பாயிண்ட்டுக்கு அடுத்து 2 டிஜிட்டில் க்ளோஸ் பண்ணோம்னா இந்த ஆன்சர் வருது. ஸோ இவ்வளோ தான் அந்த சம். ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் 6.8 கால்குலேட் த டார்பிஷ் அண்ட் பவுலிஷ் ஸோ இண்டெக்ஸ் நம்பர் ஃபார் த ஃபாலோயிங் டேட்டா. ஸோ இந்த கொஸ்டினில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா டார்பிஷ் அண்டு பவுலிஷ், ஸோ இந்த ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம அதுக்கு மட்டும் ஆன்சர் சால்வ் பண்ணோம்னா போதும். ஸோ கொஸ்டினை ரைட் பண்ணியாச்சு. அதில் 2014 வந்து பேஸ் இயர், 2015 கரண்ட் இயர். ஸோ பேஸ் இயர்லேருந்து நம்ம P0 Q0 எடுக்கலாம். ஸோ அதான் P0. ஸோ இந்த வேல்யூ வந்து P0 அப்படின்னு வச்சுன்னு அதை அப்படியே ரைட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து Q0. ஸோ அது வந்து இங்கே ரைட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து இது கரண்ட் இயர். கரண்ட் இயரில் இருந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா P1 Q1 எடுக்கலாம். ஸோ அதான் இங்கே P1 ரைட் பண்ணியாச்சு, Q1 ரைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து டேபிள் எப்படி க்ரியேட் பண்ணுறது, P0 Q0, அதுக்கடுத்து P1 Q1, நெக்ஸ்ட்டு P1 Q0, அதுக்கடுத்து P0 Q1. ஸோ இந்த 4 டேபிள். ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட சேம் அதே மாடல் தான். P0 Q0னா இந்த 2 காலமும் மல்டிபிள் பண்ணி அதனோட ஆன்சர் இங்கே போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு P1 Q1. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணி ஸோ அந்த ஆன்சர் இங்கே போட்டாச்சு. P1 Q0. ஸோ P1 Q0 இந்த 2 காலமும் மல்டிபிள் பண்ணி அந்த ஆன்சர் இங்கே போட்டாச்சு. அதுக்கடுத்து P0 Q1. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணி அந்த ஆன்சரும் இங்கே போட்டாச்சு. ஸோ இது வந்து இதனோட டோட்டல், இதனோட டோட்டல், இதனோட டோட்டல், இதனோட டோட்டல். ஸோ மொத்த டோட்டலும் ரைட் பண்ணியாச்சு ஹியர். ஸோ இங்கே இருக்கிற இந்த ஆன்சரை தான் எடுத்து இங்கே ரைட் பண்ணியாச்சு. கொஸ்டினில் வந்து டார்பிஷ் அண்டு பவுலிஷ், ஸோ அந்த ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்டுருக்குறாங்க. ஸோ அதனோட ஃபார்முலாவை நான் ரைட் பண்ணியாச்சு. 2 ஃபார்முலா இருக்குது இல்லைங்களா, ஸோ அதில் இது செகண்ட் ஃபார்முலா. ஸோ அந்த ஃபார்முலாவை எடுத்து ரைட் பண்ணியாச்சு. இதனோட வேல்யூஸ் வந்து பார்த்தோம்னா இங்கே மேலே இருக்குது, அதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து கீழே இருக்கிற 2, இதை வந்து 1/2 அப்படின்னு ரைட் பண்ணிக்கலாம். ஸோ இதனோட வேல்யூ பார்த்தோம்னா இது 2150, இதனோட வேல்யூ 1930. நெக்ஸ்ட் வந்து ப்ளஸ்ஸு,
அதுக்கடுத்து சமேஷன் P1 Q1. ஸோ அதனோட வேல்யூ பார்த்தோம்னா 2635 டிவைடட் பை இதனோட வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 2355 இன்ட்டு 100. ஸோ நெக்ஸ்ட் வந்து இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணாக்கா இந்த ஆன்சர் வருது, ப்ளஸ் இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணாக்கா இந்த ஆன்சர் வருது இன்ட்டு 100. ஸோ அதுக்கடுத்து இது ரெண்டுத்தையும் வந்து ஆட் பண்ணுறேன், ஆட் பண்ணாக்கா இந்த ஆன்சர் வருது டிவைடட் பை 2 இன்ட்டு 100. அதுக்கடுத்து 2ஆல் டிவைட் பண்ணோம்னா இந்த ஆன்சர் வருது இன்ட்டு 100. ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து மல்டிபிள் பண்ணுறேன், மல்டிபிள் பண்ணால் என்ன வருதுன்னா இந்த ஆன்சர் வருது. ஸோ 2 டிஜிட்டில் க்ளோஸ் பண்ணி முடிச்சிடுறேன். ஸோ அவ்வளோதான் இந்த சம். இதில் வந்து டார்பிஸ் அண்ட் பவுலிஸ் மட்டும் தான் கேட்டாங்க. ஸோ அதுக்கு மட்டும் சொல்யூஷன் கொடுத்தா போதும். நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் 6.9 கம்ப்யூட் மார்ஷல் எட்ஜ்வொர்த் ப்ரைஸ். ஸோ இதில் பார்த்தோன்னா மார்ஷல் எட்ஜ்வொர்த். ஸோ இந்த ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் தான் கேட்டுருக்குறாங்க, அவங்க கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன் இது. ஸோ இது வந்து பேஸ் இயர், இதிலிருந்து நம்ம P0 Q0 எடுப்போம். ஸோ அதுதான் இங்கே P0 Q0 எடுத்தாச்சு. கரண்ட் இயர்லேருந்து P1 Q1. ஸோ P1 Q1 எடுத்தாச்சு. இப்போ டேபிள் காலம் க்ரியேட் பண்ணோம். P0 Q0 அதுக்கு ஒரு காலம், P1 Q1 அதுக்கு ஒரு காலம், அதுக்கடுத்து P1 Q0 அதுக்கு ஒரு காலம், P0 Q1. ஸோ 4 காலம். எல்லா சம்முக்கும் சேம் ஒரே மாடல், நம்பர் மட்டும்தான் சேஞ்ச் ஆகிருக்க போகுது. ஸோ அப்போ வந்து P0 Q0 இந்த ரெண்டு காலமும் வந்து மல்டிபிள் பண்ணி அந்த ஆன்சர், P1 Q1 அது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ண ஆன்சர், நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு காலம் மல்டிபிள் பண்ண ஆன்சர், ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் மல்டிபிள் பண்ண ஆன்சர். ஸோ அதனோட டோட்டல் எல்லாத்தையும் ரைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து மார்ஷல் எட்ஜ்வொர்த் இண்டெக்ஸ் நம்பர். ஸோ அதனோட ஃபார்முலாவை ரைட் பண்ணியாச்சு. அதனோட இங்கே வேல்யூவெல்லாம் இருக்குது இல்லைங்களா, சமேஷன் P1 Q0. P1 Q0னா இது. ஸோ இந்த வேல்யூ எடுத்துன்னு போயிட்டுங்க சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதனோட வேல்யூ எங்கே இருக்குது, ஸோ எங்கே இருக்குது. ஸோ இந்த வேல்யூ எடுத்துன்னு போய் சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து டிவைடட் பை, ஸோ இதனோட வேல்யூஸ் எடுத்துன்னு வந்து சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம புக்கில் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து தப்பாக போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து கரெக்டு. ஸோ இந்த இடத்துல தப்பாச்சுன்னா இந்த டோட்டலும் தப்பாகிடும். அதே மாதிரி தான் இதனோட ஆன்சராகவும் அவங்க தப்பாக போட்டிருக்காங்க புக்கில். ஸோ அதை பார்த்துக்கோங்க, அப்போது இந்த டோட்டலும் சேஞ்ச் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து இதவும் தப்பாக போட்டிருக்காங்க புக்கில். ஸோ மொத்தம் பார்த்தாக்கா இந்த 3 பிளேஸில் தப்பு பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த 3 டோட்டலுமே வந்து என்ன ஆகும்னா சேஞ்ச் ஆகும், அது பார்த்து போட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதில் சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாக்கா இந்த ஆன்சர் வருது, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாக்கா இந்த ஆன்சர் வருது இன்ட்டு 100. ஸோ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணோம்னா இந்த ஆன்சர் வருது இன்ட்டு 100. ஸோ அதுக்கடுத்து இதை மல்டிபிள் பண்ணோம்னா இந்த ஆன்சர் வருது. நெக்ஸ்ட் வந்து செகண்ட் டிஜிட்டில் நம்ம க்ளோஸ் பண்ணிக்குவோம். ஸோ இப்போ செகண்ட் டிஜிட் க்ளோஸ் பண்ணோம், தேர்ட் டிஜிட் பார்க்கணும். 5ஓ இல்லை அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா 1 ஆட் பண்ணி எழுதணும். ஸோ அதனால தான் இங்கே 55 அப்படின்னு போட்டிருக்கேன். அவ்வளோதான் இந்த சம். ஸோ இதுலேயும் மார்ஷல் எட்ஜ்வொர்த் ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. ஸோ முடிஞ்சிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் ப்ராப்ளம் எக்ஸாம்பிள் 6.10 கால்குலேட் ஏ சூட்டபிள் ப்ரைஸ் இண்டெக்ஸ் ஃபார்ம் த ஃபாலோயிங் டேட்டா. இது வந்து எந்த மாடலில் போடணும் அப்படின்னு சொல்ல, ஆனால் எந்த ஃபார்முலா வந்து இது கரெக்டாக சூட்டபிள் ஆகும் அவங்க கொடுத்துருக்கிற டேட்டாஸை வச்சு அப்படின்னு கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. இப்போ இந்த கொஸ்டினில் பார்த்தோம்னா குவான்டிட்டி, அதாவது குவான்டிட்டின்னு பார்த்தோம்னா Q அது வந்து தனியாக கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா சம்முலையுமே ஒன்று வந்து பேஸ் இயர், இன்னொன்று கரண்ட் இயர் இருக்கும். அந்த பேஸ் இயருக்கு பக்கத்துலேயே குவான்டிட்டி கொடுத்துருப்பாங்க, அதனால் நம்ம P0 Q0ன்னு எடுத்துப்போம். அதே கரண்ட் இயருக்கு பக்கத்தில் கொடுத்துருந்தாங்கன்னா P1 Q1ன்னு எடுத்துப்போம். ஆனால் இங்கே வந்து கரண்ட் இயரும் பேஸ் இயரும் தனித்தனியாக கொடுத்துருக்குறாங்க, குவான்டிட்டியை தனியாக கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த மாதிரி அப்போது இதில் பார்த்தோம்னா Q மட்டும்தான் இருக்குது, Q0 Q1 அப்படின்னு 2 இல்லை. ஸோ அப்போது இது வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். நம்ம இந்த ஃபார்முலாவில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் நமக்கு என்ன ஃபார்முலா இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ லேஸ் பேஸ் இதுலேயும் நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா Q0 அப்படின்னு வருது. ஸோ அங்கே Q0 அப்படின்றது இல்லை. நெக்ஸ்ட் வந்து பேசஸில் பார்த்தோம்னா Q1, ஸோ அது Q1ம் இல்லை. அப்போ இது ரெண்டுமே யூஸ் ஆகாது. நெக்ஸ்ட் வந்து டார்பேஸ், ஸோ இதில் பார்த்தோம்னாலும் Q0 Q1 2 வருது. ஸோ அங்கே இருக்கிறது நம்மளுக்கு வெறும் Q மட்டும் தான் இருக்குது. அப்போ இந்த ஃபார்முலாவும் யூஸ் ஆகாது. நெக்ஸ்ட் வந்து ஃபிஷர்ஸ், அதில் பார்த்தோம்னாலும் Q0 Q1 வருது. அப்போ அந்த ஃபார்முலாவும் யூஸ் ஆகாது. நெக்ஸ்ட் வந்து மார்ஷல், ஸோ அதில் பார்த்தோம்னாலும்
Q0 Q1 வருது, அப்போ அந்த ஃபார்முலா யூஸ் ஆகாது. நெக்ஸ்ட் வந்து கேலிஸ் மெத்தட். ஸோ அதில் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து P0 P1 வருது. அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா Q அப்படின்றது ஒன்று தான் வருது. அப்போ நம்ம இந்த கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிள் 6.10 எந்த மாடலில் மட்டும்தான் போட முடியும்னா கேலிஸ் மெத்தட் அதில் தான் போட முடியும். ஸோ அவங்க டைரெக்ட் கேலிஸ் மெத்தடுன்னு தராமல் இன்டைரக்டாக நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க, அவ்வளோதான். அப்போ வந்து நம்ம அதை எந்த மாடலில் போடணும்னா கேலிஸ் மாடலில் போடணும். ஸோ இப்போ இங்கே பாருங்கள். ஸோ அப்போ இந்த சம்மு வந்து நம்ம எதில் போட போகிறோன்னா கேலிஸ் ப்ரைஸ் இண்டெக்ஸ் நம்பரில் போட போகிறோம். ஏன்னா குவான்டிட்டி அப்படின்றது ஒன்று தான் இருக்குது. ஸோ இங்கே இருக்கிறது குவான்டிட்டி Q ரைட் பண்ணியாச்சு. இதில் வந்து பேஸ் இயர் பார்த்தோம்னா எது வந்து ஸ்மாலஸ்ட்டாக இருக்கோ இது வந்து பேஸ் இயர். ஸோ அதனால் அது வந்து P0. நெக்ஸ்ட்டு இது வந்து கரண்ட் இயர். இங்கே ப்ரைஸ்ன்னு கொடுத்ததுனால Pன்னு எடுக்கணும். ஸோ P1 அதுவும் முடிஞ்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து கேலிஸ் ப்ரைஸ் இண்டெக்ஸ் நம்பர் P01 பவர் K சம்மேஷன் P1Q டிவைடட் பை சம்மேஷன் P0Q. ஸோ இது 2 தான் தேவைப்படுது. அதனால் இந்த 2 பாக்ஸை க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த குவான்டிட்டி இன்ட்டு P0 அதுக்கு ஒரு பாக்ஸும், குவான்டிட்டி இன்ட்டு P1 அதுக்கு ஒரு பாக்ஸு போட்டுக்கிறேன். அப்போ வந்து நான் இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணோம்னா 75. இது 12 × 5 60, 10 × 6 60 முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து P1 × Q. ஸோ இது ரெண்டும் மல்டிபிள் பண்ணோம்னா 100. ஸோ 12 × 7 84, 10 × 5 50. ஸோ இதனோட டோட்டல் முடிஞ்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃபார்முலா ரைட் பண்ணியாச்சு. அந்த ஃபார்முலாவில் இந்த வேல்யூ வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுறேன். இதனோட வேல்யூ பார்த்தோம்னா 234. நெக்ஸ்ட் இதனோட வேல்யூ பார்த்தோம்னா 195 × 100. இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணோம் அப்படின்னா என்ன வருதுன்னா 1.2 அப்படின்னு வருது இன்ட்டு 100. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணோம்னா 120. அப்போ P01 பவர் K ஈக்குவல் டு 120. ஸோ அவ்வளோதான், இந்த சம் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய சம்ஸ். எக்ஸசைஸ் 6ல் கொஸ்டின் நம்பர் 25. ஸோ என்னென்ன கண்டுபிடி சொல்கிறாங்கன்னு பாருங்கள். லேஸ் பேஸ், அதுக்கடுத்து பேசேஸ். ஸோ இது 2 தான் கேட்டு இருக்கிறாங்க. அப்புறம் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய கிவன் தட். ஸோ இது வந்து கொஸ்டின் கொடுத்துருக்குறாங்க. இது பார்த்தோம்னா நம்மளுக்கு கொஸ்டினில் நல்லா கவனிங்க. இங்கே ஏற்றோடனே ப்ரைஸ் அப்படின்னு இதில் தனியாக கொடுத்துருக்குறாங்க, குவான்டிட்டி தனியாக கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் பாட்டுக்கு இது அப்படியே P0 Q0 P1 Q1ன்னு எழுதிடாதீங்க. ஒரு சம்மில் எப்படி கொடுத்துருக்குறாங்கன்னு பாருங்கள். இதுக்கு முன்னாடி சம்மில் பார்த்தோம்னா அங்கே வந்து பேஸ் இயர் அப்படின்னு கொடுத்துட்டு அதனோட ப்ரைஸும் குவான்டிட்டியும் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஆனால் இதில் என்ன பண்ணிட்டுக்கிறாங்கன்னா ப்ரைஸை தனியாக பிரிச்சுட்டுக்கிறாங்க, குவான்டிட்டியை தனியாக பிரிச்சுட்டுக்கிறாங்க. சரிங்களா? நல்லா கொஸ்டினில் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு P0 Q0 P1 Q1 கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இதில் பார்த்தோம்னா ப்ரைஸ். ஸோ இதில் வந்து இந்த 2 இயரில் வந்து ஸ்மாலஸ்ட்டாக இருக்குது இது. ஸோ அதனால் இது வந்து பேஸ் இயர். அப்போ பேஸ் இயர்னால் இது வந்து என்னான்னு சூஸ் பண்ணுவோம், P0. ஸோ P0 4 3 2 5 ரைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதை உடனே Q0ன்னு எழுதக்கூடாது, ஏன்னா இங்கே ப்ரைஸ்ன்னு கொடுத்துட்டுருக்குறாங்க, இயர் மாதிரி இருக்குது. அப்போது நெக்ஸ்ட் வந்து இதனோட பேஸ் இயரோட குவான்டிட்டி எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். இங்கே இருக்குது 2002 அதனோட குவான்டிட்டி. ஸோ இதுதான் வந்து Q0. ஸோ Q0 அதை ரைட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து வந்து கரண்ட் இயரோட ப்ரைஸ். கரண்ட் இயர் வந்து 2010, அதனோட ப்ரைஸ்ன்னு இருக்குது இல்லைங்களா? ஸோ அதனால் P1. ஸோ P1ஓட வேல்யூவை ரைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து Q1 குவான்டிட்டி. ஸோ இது 2010ஓட குவான்டிட்டி, அது Q1. ஸோ P0 Q0 P1 Q1 கரெக்டாக செலக்ட் பண்ணி ரைட் பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்து டேபிள் எப்படி க்ரியேட் பண்ணணும்னு சொல்லிக்கிறேன். P0 Q0க்கு ஒரு டேபிள், அப்புறம் P1 × Q1 அதுக்கு ஒரு டேபிள், நெக்ஸ்ட்டு P1 × Q0 அதுக்கு ஒரு டேபிள், P0 × Q1 அதுக்கு ஒரு டேபிள். ஸோ இங்கே டேபிளுக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணி போட்டாச்சு ஆன்சர். ஸோ அதனோட அடிஷன், அதாவது ஆட் பண்ணாக்கா அந்த டோட்டல் வேல்யூ. ஸோ அதை எடுத்து அப்படியே ரைட் பண்ணியாச்சு. ஸோ லேஸ் பேஸ் இண்டெக்ஸ் ஃபார்முலா ரைட் பண்ணியாச்சு. அந்த ஃபார்முலாவில் அதனோட வேல்யூ எடுத்து சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு பிறகு டிவைட் பண்ணிவிட்டு 100ஆல் மல்டிபிள் பண்ணாக்கா இந்த ஆன்சர் வருது. ஸோ 2 டிஜிட்டில் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அப்போ 3rd டிஜிட் பார்த்தோம்னா 5ன்னு இருக்குது, அதனால் ஒன்று ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ஆன்சர் பார்த்தாலையும் புக்கில் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இந்த ஆன்சர் வந்து கரெக்டு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பேசேஸ் இண்டெக்ஸ். ஸோ அந்த பேசேஸ் இண்டெக்ஸ் ஃபார்முலா ரைட் பண்ணியாச்சு. அதில் ஃபார்முலாவில் இருக்கிறதுக்கு பதில் அந்த வேல்யூ எடுத்து சப்ஸ்டிட் பண்ணியாச்சு.
கால்குலேட்டரில் சால்வ் பண்ணோம்னா இந்த ஆன்சர் வருது இன்ட்டு 100. ஸோ இதை மல்டிபிள் பண்ணால் இந்த ஆன்சர் வருது. 2 டிஜிட்டில் க்ளோஸ் பண்ணுறோம். 3rd டிஜிட் 5ன்னு இருக்குது, ஒன்று ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அவ்வளோதான். ஃபார்முலா என்னான்னு தெரிஞ்சால் போதும். இந்த எல்லா சம்மும் சேம் ஒரே மாடல் தான். நெக்ஸ்ட் ஒன் இந்த சம் அவ்வளோ. நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 26. கால்குலேட் ஃபிஷர்ஸ் ஐடியல் இண்டெக்ஸ் மெத்தட் ஃபார் த ஃபாலோயிங் டேட்டா. ஸோ இருக்கிற டேட்டாவை ரைட் பண்ணியாச்சு. இது வந்து பார்த்தோம்னா கரண்ட் பேஸ் இயர், இது வந்து கரண்ட் இயர். ஸோ இதில் பார்த்தோம்னா ப்ரைஸ் குவான்டிட்டி ஒன்றா கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ வந்து P0 Q0 எடுத்து ரைட் பண்ணியாச்சு. P1 Q1 அதுவும் எடுத்து ரைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் டேபிள் காலம் P0 இன்ட்டு Q0, P1 இன்ட்டு Q1, P1 இன்ட்டு Q0, P0 இன்ட்டு Q1. ஸோ அந்த டேபிள் காலம். ஸோ எந்தெந்த காலம் தேவையோ அதை மல்டிபிள் பண்ணி ஸோ அதனோட டோட்டல் இங்கே போட்டாச்சு. அது வரக்கூடிய ஆன்சர் இது. நெக்ஸ்ட் வந்து ஃபார்முலா ஃபிஷர்ஸ் ஐடியல் இண்டெக்ஸ். ஸோ ஃபார்முலாவை ரைட் பண்ணியாச்சு. இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டு அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணி ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. ஸோ இது ரெண்டும் மல்டிபிள் பண்ணோம்னா இந்த ஆன்சர் வருது மேலே. இது ரெண்டும் கீழே மல்டிபிள் பண்ணோம்னா இந்த ஆன்சர் வருது. டிவைட் பண்ணாக்கா இந்த ஆன்சர் வருது. நெக்ஸ்ட் இது ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா இந்த ஆன்சர் வருது இன்ட்டு 100. மல்டிபிள் பண்ணோம்னா இது வருது. அதுக்கடுத்து 2nd டிஜிட்டில் முடிகிற மாதிரி க்ளோஸ் பண்ணியாச்சு இது. ஸோ அவ்வளோதான் இந்த சம். நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 28 எக்ஸசைஸில் கன்ஸ்ட்ரக்ட் த ப்ரைஸ் இண்டிசஸ் ஃப்ரம் த ஃபாலோயிங் டேட்டா லேஸ் பேசியஸ் ஃபிஷஸ். ஸோ இதில் 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கொஸ்டினை ரைட் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து பேஸ் இயர். ஸோ அதனால் P0 Q0 எழுதியாச்சு. கரண்ட் இயர்லேருந்து P1 Q1 ஸோ அதுவும் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் டேபிள் காலம் P0 இன்ட்டு Q0 அதுக்கு ஒரு டேபிள் காலம், P1 இன்ட்டு Q1 அதுக்கு ஒரு டேபிள் காலம், P1 இன்ட்டு Q0 அதுக்கு ஒரு டேபிள் காலம், P0 இன்ட்டு Q1 அதுக்கு ஒரு டேபிள் காலம். ஸோ அங்கே இருக்கக்கூடியது எல்லாத்தையும் அது டேபிள் நேராக மல்டிபிள் பண்ணி வரக்கூடிய ஆன்சரை ரைட் பண்ணியாச்சு. ஸோ அதனோட டோட்டல். ஸோ அங்கே இருக்கிறது இந்த வேல்யூ எல்லாத்தையும் எடுத்து இங்கே ரைட் பண்ணியாச்சு. இப்போ ஃபார்முலா லேஸ் பிஎஸ் மெத்தட். ஸோ ஃபார்முலா ரைட் பண்ணியாச்சு. அதில் இருக்கக்கூடிய அந்த வேல்யூ எடுத்து இதில் சப்ஸ்டிட் பண்ணி சால்வ் பண்ணோம்னா ஃபைனல் ஆன்சர் வந்து இது வருது. அதே மாதிரி தான் பேசியஸ் மெத்தட். அதுலேயும் வந்து இந்த ஃபார்முலாவில் அந்த வேல்யூ எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணி சால்வ் பண்ணோம்னா ஃபைனலாக இந்த ஆன்சர் வருது. ஃபிஷர்ஸ் ஐடியல் இண்டெக்ஸ் அதுலேயும் அதே மாதிரி தான் அந்த ஃபார்முலாவை ரைட் பண்ணிவிட்டு ஸோ அந்த மொத்தம் வேல்யூ எத்தனை வந்து இதில் சப்ஸ்டிட் பண்ணி சால்வ் பண்ணோம்னா இந்த ஆன்சர் வருது. ஸோ இங்கே வந்து ஃபிஷர்ஸ் ஐடியல் இண்டெக்ஸுக்கு ஃபார்முலா ரைட் பண்ணாமல் டைரெக்டாக வந்து சப்ஸ்டிட் பண்ணிட்டுக்கிறேன். ஃபார்முலா ரைட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த ஃபார்முலாவை ரைட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து அதில் வந்து இந்த வேல்யூஸை சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து சால்வ் பண்ணாக்கா இந்த ஆன்சர் வருது. சேம் இதுக்கு முன்னாடி போட்ட மாடலே தான் மொத்த சம்மும். ஸோ பாயிண்ட்டுக்கு அடுத்து 2 டிஜிட்டில் வர மாதிரி க்ளோஸ் பண்ணி முடிச்சிடுறேன். ஸோ இந்த சம் அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 29. இதில் வந்து என்னென்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். லேஸ்பியஸ், பேசியஸ், மார்ஷல், எட்ஜ்வொர்த். நெக்ஸ்ட் வந்து ஃபிஷர்ஸ் ஐடியல் இண்டெக்ஸ். மொத்தம் 4 கொஸ்டின் கேட்டுருக்குறாங்க. ஸோ அப்போ அந்த 4 கொஸ்டினை நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ கொஸ்டின் கொடுத்துருக்கிறது இதுதான். ஸோ இது வந்து பேஸ் இயர். ஸோ அப்போ இது வந்து நம்ம P0 ரைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து குவான்டிட்டி Q0 அதுவும் ரைட் பண்ணியாச்சு. கரண்ட் இயரில் இருந்து P1 Q1. ஸோ P1 ரைட் பண்ணியாச்சு, Q1 ரைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் டேபிள் எப்படி க்ரியேட் பண்ணுவோம்? P0 இன்ட்டு Q0 அதுக்கு ஒரு டேபிள், P1 இன்ட்டு Q1 அதுக்கு ஒரு டேபிள், P1 இன்ட்டு Q0 அதுக்கு ஒரு டேபிள், P0 இன்ட்டு Q1 அதுக்கு ஒரு டேபிள். ஸோ அங்கே இருக்கிற டேபிளுக்கு நேராக எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணி எழுதின பிறகு ஆன்சர் இது வருது. ஸோ அதனோட டோட்டல். அதே மாதிரி இதனோட டோட்டல் வந்து இது, இதனோட டோட்டல் இது, இதனோட டோட்டல் இது. நெக்ஸ்ட் வந்து ஃபார்முலா லேஸ்பியஸ் இண்டெக்ஸ். ஃபார்முலா ரைட் பண்ணியாச்சு. இங்கே இருக்கிற வேல்யூ எல்லாத்தையும் இதில் சப்ஸ்டிட் பண்ணி சால்வ் பண்ணியாச்சு. இதுக்கு முன்னாடி சால்வ் எப்படி பண்ணமோ அதே மாடல் தான். நெக்ஸ்ட் வந்து பேசியஸ் இண்டெக்ஸ். ஸோ அதுலேயும் இதனோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி சால்வ் பண்ணோம்னா இந்த ஆன்சர் ஃபைனலாக. நெக்ஸ்ட் வந்து மார்ஷல் எட்ஜ்வொர்த் இண்டெக்ஸ். ஸோ அதனோட ஃபார்முலா ரைட் பண்ணியாச்சு.
அதுக்கப்புறமாட்டுக்கு ஸோ அந்த ஃபார்முலாவில் வந்து வேல்யூ சேர்த்து ரீப்ளேஸ் பண்ணியாச்சு, அதாவது சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. சப்ஸ்டிட் பண்ண பிறகு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து இதை டிவைட் பண்ணால் இந்த ஆன்சர் வருது, 100ஆல் மல்டிபிள் பண்ணோம்னா இது. ஸோ இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணோம்னா இந்த ஆன்சர் வருது. புக்கில் பார்த்தா 1 டிஜிட்டில் க்ளோஸ் பண்ணி ஆன்சர் போட்டு வச்சுருக்காங்க, நம்ம 2 டிஜிட்டில் க்ளோஸ் பண்ணி ஆன்சர் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் வந்து ஃபிஷர்ஸ் ஐடியல் இண்டெக்ஸ். ஸோ அதனோட ஃபார்முலா ரைட் பண்ணியாச்சு, அதனோட வேல்யூஸ் எல்லாத்தையும் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. சப்ஸ்டிட் பண்ணிட்டு பிறகு மேலே இருக்கிறது மேலே, கீழே இருக்கிறது கீழே வந்து மல்டிபிள் பண்ணாக்க இந்த ஆன்சர் வருது. நெக்ஸ்ட் வந்து இதை டிவைட் பண்ணோம்னா இந்த ஆன்சர் இன்ட்டு 100. ஸோ அதுக்கடுத்து ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா இந்த ஆன்சர் வருது, அதுக்கடுத்து வந்து 100. ஸோ இதை மல்டிபிள் பண்ணோம்னா இந்த ஆன்சரு. ஸோ அதுக்கடுத்து 2 டிஜிட்டில் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த சம். நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 30. கன்ஸ்ட்ரக்ட் மார்ஷல் எட்ஜ்வொர்த் ஸோ ப்ரைஸ் இண்டெக்ஸ் நம்பர். ஸோ இதில் வந்து மார்ஷஸ் எட்ஜ்வொர்த் அந்த ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதுதான். ஸோ கொஸ்டினை ரைட் பண்ணியாச்சு. இதில் வந்து இது பேஸ் இயர், இது வந்து கரண்ட் இயர். ஸோ பேஸ் இயரில் இருக்கக்கூடியது P0, இது வந்து Q0. ஸோ P0 Q0 ரைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கரண்ட் இயரில் இருக்கிறதுல வந்து P1 Q1, P1 Q1. நெக்ஸ்ட் வந்து 4 காலம்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணோம், P0 இன்ட்டு Q0 இதுக்கு ஒரு டேபிள், P1 இன்ட்டு Q1 அதுக்கு ஒரு டேபிள், அதுக்கடுத்து P1 இன்ட்டு Q0 இதுக்கு ஒரு டேபிள், P0 இன்ட்டு Q1 இதுக்கு ஒரு டேபிள். ஸோ அந்த இருக்கக்கூடியது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணோம்னா இந்த ஆன்சர் வருது, அதனோட டோட்டல் எல்லாம் இந்த ஆன்சர். ஸோ அதுக்கடுத்து வந்து ஃபார்முலா ரைட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து இங்கே இருக்கக்கூடிய வேல்யூ இந்த ஃபார்முலாவில் எத்தனை போயிட்டு சப்ஸ்டிட் பண்ணி சால்வ் பண்ணோம்னா ஃபைனலான ஆன்சர் வந்து 154.18. ஸோ அவ்வளோதான் இந்த சம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 31. ஸோ அதில் வந்து பார்த்தோம்னா லேஸ் பேஸும் அண்டு பேசேஸ். ஸோ இது 2 கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. ஸோ கொஸ்டினை ரைட் பண்ணியாச்சு. இது வந்து பேஸ் இயர், இது வந்து கரண்ட் இயர். ஸோ பேஸ் இயரில் வந்து இருக்கிறதுல நம்ம P0 Q0 எடுப்போம், அதுதான் இங்கே P0 Q0. அதுக்கடுத்து கரண்ட் இயரில் வந்து P1 Q1. ஸோ அதுதான் P1 Q1. நெக்ஸ்ட் வந்து டேபிள் P0 இன்ட்டு Q0க்கு ஒரு டேபிள், P1 இன்ட்டு Q1க்கு ஒரு டேபிள், நெக்ஸ்ட் வந்து P1 இன்ட்டு Q0க்கு ஒரு டேபிள், P0 இன்ட்டு Q1. ஸோ இந்த காலம்ஸுக்கெல்லாம் ஒரு டேபிள் போட்டாச்சு. இதெல்லாம் இங்கே என்னென்ன டேபிள் க்ரியேட் பண்ணியிருக்கோம் அதை மல்டிபிள் பண்ண வேல்யூ இது, அதனோட டோட்டல் எல்லாம் எழுதியாச்சு. ஸோ லேஸ் பேஸ் இண்டெக்ஸ். ஸோ அதுக்கு ஃபார்முலா ரைட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலாவில் இங்கே மேலே இருக்கக்கூடிய இந்த வேல்யூ எத்தனை இதில் சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணோம்னா ஃபைனல் ஆன்சரு 117.53. ஸோ நெக்ஸ்ட் வந்து பேசேஸ் ப்ரைஸ் இண்டெக்ஸ். ஸோ அதுக்கும் அதே மாதிரி தான் ஃபார்முலா ரைட் பண்ணியாச்சு. இங்கே இருக்கக்கூடிய வேல்யூ எத்தனை வந்து சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு ஸோ அதை சால்வ் பண்ணோம்னா ஃபைனலாக இந்த ஆன்சர். அவ்வளோதான் இந்த சம். ஸோ நம்ம வெயிட்டட் இண்டெக்ஸ் நம்பரில் வெயிட்டட் அக்ரிகேட்டிவ், இன்னொன்று வந்து வெயிட்டட் ஆவரேஜ் ஆஃப் ப்ரைஸ் ரிலேட்டிவ். நம்ம இதில் வந்து வெயிட்டட் அக்ரிகேட்டிவ் வந்து முடிச்சாச்சு. ஸோ இது முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம எது பார்க்க போகிறோம்னா வெயிட்டட் ஆவரேஜ் ஆஃப் ப்ரைஸ் ரிலேட்டிவ்ஸ். வெயிட்டட் ஆவரேஜ் ஆஃப் ப்ரைஸ் ரிலேட்டிவ் இதில் வந்து 2 மாடல் இருக்கும். ஸோ இப்போ இதை தான் நம்ம பார்க்க போகிறோம்.